இந்த கோயில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலே பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணாமையே இந்த கோயில் இருந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். எந்த ஒரு சிவாலயங்களுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கல்வெட்டை தான் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னா 3ஆம் ராசராச சோழனுடைய கல்வெட்டு வந்து செய்து ஒரு அற்புதமான தகவலை இங்கே வந்து குறிப்பிடுது. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் தஞ்சையும் உரந்தையும் செந்தனல் கொளுத்தின்ற அவருடைய மெய்கீர்த்திலே வரும். அவர் எல்லா கோயில்களையும் இடித்து கழுதையை விட்டு உழுந்துட்டாருன்ற பெயர் 130% கல்வெட்டு தகவல்களை வச்சு தான் நம்ம வரலாறு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலினுடைய பெயரை வந்து நேரடியாக குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னா காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற தொடர்பு எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பல இடங்கள் நம்மளால் மீட்கப்படட்டும். தமிழர் குலத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வட்டம் நொடியூர்ன்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த சிவாலயத்தில் தான் உழவாரப்பணி மேற்கொள்ள போகிறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம உழவாரப்பணியை மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த கோயிலுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா புதர் மண்டி போய் காணப்படும். இந்த கோயில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலே பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணாமையே இந்த கோயில் இருந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். இந்த கோயில் எப்படியாவது மீண்டு வந்துடாதான்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த பணியை மேற்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த கோயில் பாலாலயம் செய்யப்பட்டு அழிவு நிலைக்கு போகாமல் நிச்சயம் நல்லபடிக்கு வந்துடும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஊரை சுற்றி எந்த ஒரு சிவாலயங்களுமே கிடையாது. இந்த ஒரு சிவாலயம் தான் பழமையான சிவாலயம்னு பார்த்தா இந்த சிவாலயம் தான். ஏற்கனவே நம்ம இந்த கோயிலை பற்றிய காணொலியில் ஐயாவை நம்ம பதிவு பண்ணியிருப்போம். இந்த கோயிலை வந்து நம்ம உழவாரப்பணி மேற்கொள்ள போகிறோம். ஐயா, இந்த உழவாரப்பணியை தொடங்கியாச்சு. இந்த கோயில் பாலாலயம் செய்யப்பட்டு இப்படியே இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நிச்சயம் மீண்டு வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பணியை நாங்கள் தொடங்குகிறோம். வாங்க இன்றைக்கி பணியை நம்ம செய்வோம். நன்றி. செருப்பு போட்டுங்க, போய் செருப்பு போட்டோங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையில் செவலூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில். ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில்னே சொல்லலாம். அந்த கோயிலை நம்ம உழவாரப்பணி இதை விட மோசமான நிலையில் அந்த கோயில் இருந்தது. உழவாரப்பணி மேற்கொண்டு இன்றைக்கு அந்த கோயில் வந்து அறநிலைத்துறையால் பாலாலயம் செய்யப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்த கோயில் பாலாலயம் செய்யப்பட்டு தான் இருக்குது. மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்காக தான் நிச்சயம் நடக்கும்.
அவ்வளோதான். நேற்றெல்லாம் பயங்கரமான வெயில், ஒரு நிமிஷம் கூட வெயிலில் நிற்க முடியாத அளவுக்கு வெயில் அடிச்சிச்சு. இன்றைக்கி காலையில் மழை வர மாதிரி மேகம் அப்படியே இருந்தது. மழையில் போய் எப்போ பனி செய்ய போகிறோம்னு நினச்சோம். ஆனால் அந்த மழை அப்படியே கலைஞ்சி இன்றைக்கி வெயில் அந்தளவுக்கு இல்லை. அதில் தான் நாங்கள் வேலை பார்த்தோம். வயது வித்தியாசம் இல்லாமல், ஆண் பெண் நிகர் இல்லாமல், வேறுபாடு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தான் இந்த பணி வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கடமை இருக்குது, அதுதான் நாங்கள் மேற்கொள்கிறோம். கொஞ்ச நேரத்துலேயே இந்த இடம் நல்லா மாறிச்சு. இந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, சோழர்கள் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டு பாண்டியர்களாலும் இந்த கோயில் வந்து திருப்பணி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பின்பு வந்த நாயக்க மன்னர்களாலையும் இந்த கோயில் வந்து திருப்பணி செய்யப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலன்ற ஒரு பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வரிசைக்கு வர கல்லு
இப்போ நேரம் சரியாக 12:30 மதியம் 12:30 மணி. இது பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காலையில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். காலையிலேருந்து 12:30 மணிக்குள்ளே இவ்வளோ இடத்த வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்திட்டோம். எல்லாமே சேர்ந்து தூய்மைப்படுத்தியாச்சு. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு பல இடத்துல வந்து கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் வந்து இது நேரடியாக நம்மளால் படிக்க முடியல. என்னென்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சு காணப்படுது. நம்ம அரிசி மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம தேய்ச்சிட்டு இதில் என்ன தகவல் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்த நம்ம நல்லாவே சுத்தம் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாகவே வந்து புதற்காடு மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. கல்வெட்டுகளே வந்து பார்த்திங்கன்னா அரிய தகவல்களை இந்த கோயிலுக்கு நிலதானம் கொடுத்தவங்களோ இல்லை இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டதோ அந்த மாதிரி தகவல்கள் தான் இந்த மாதிரி கல்வெட்டுகளில் வந்து பதிப்பிப்பாங்க. அப்படி தான் வந்து ஒவ்வொரு கோயில்கள்லேயும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான கோயில்கள்லேயும் சரி எல்லா கோயில்கள்லேயும் இந்த கல்வெட்டுகளை ரொம்ப ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டியது. என்ன காரணம்னா இது இந்த மாதிரி கோயில்களை யாரால் கட்டப்பட்டது எப்போது கட்டப்பட்டதுன்ற தகவல்களை இந்த மாதிரி கல்வெட்டுகளில் தான் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நிறைய கல்வெட்டு இருக்குது. முதல்ல இந்த கல்வெட்டுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பொதுவாகவே கல்வெட்டுகளை படி எடுக்கும்போது மாவு போடும்போது கொஞ்சம் தண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு வந்து நம்ம போடணும். அதே மாதிரி மாவு போட்டதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க.
நீங்கள் முதல்ல பார்த்துருந்தாலே தெரியும், மாவு போடுறதுக்கு முன்னாடி அந்த கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் நல்லாவே படிக்க முடியுது, பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி எல்லோரும் மாவு போட்டு கல்வெட்டை படிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் வந்து காணொலியாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் இந்த மாவு மாதிரி போட்டிங்கன்னா சில எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நல்லா தொடச்சி விட்டுட்டு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் ஆரம்பித்து பாண்டியர் காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து திருப்பணி முடிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவலை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ராசராச சோழன் காலத்தில் இந்த கோயில் வந்து ஆரம்பிக்கப்பட்டு மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் வந்து இந்த திருப்பணி வந்து முடிக்கப்பட்டிருக்கு. அதற்கான கல்வெட்டுகளையும் இந்த இடத்துல சான்றுகளாக பொறிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள்ள ஒரு கல்வெட்டை நம்ம வந்து மாவு போட்டு பார்த்தோம், அரிசி மாவு போட்டு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கல்வெட்டை தான் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னா இந்த ஊரினுடைய பெயர் அதாவது சுற்று வட்டாரம் சுற்றி உள்ள இந்த ஊரினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா கீழ் செங்கிலி நாட்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து குடி ஓடி போய்விட பல இடங்களில் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குடி ஓடி போய்விடன்றத தகவலை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுகள்லாம் அன்றைய காலகட்டத்தில் என்ன ஒரு நடந்ததோ, என்ன இந்த கோயில் மூலியமாக என்ன ஒரு சம்பவம் நடந்ததோ, அன்றைய காலகட்டத்தில் என்ன முக்கியமான தகவல்களில் தான் இந்த மாதிரி கல்வெட்டுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரினுடைய பெயர் வந்து அதாவது சுற்று வட்டாரம், இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஊர் இருந்ததுக்கான ஒரு செய்தியவே இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கீழ் செங்கிலி நாடுன்ட்டு ஒரு ஊர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டில் நேரடியாக மன்னருடைய பெயர் வரல. நம்ம வந்து இது யாருடைய கல்வெட்டுன்றதை எதன் மூலியமாக நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியும்னா அவங்களுடைய மெய்கீர்த்தியை வச்சு தான் இதனுடைய கல்வெட்டு யாருடைய கல்வெட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். பாண்டியர்களுடைய கல்வெட்டாக இது வந்து இருக்கலாம், அது மாதிரி தான் இருக்குது. இல்லை பிற்காலத்தை சேர்ந்த 13ஆம் 14ஆம் ஏன்னா இதில் வந்து குடி ஓடி போய்விடன்றது குறிப்பிட்டதுனால இது வந்து இந்த கோயில் கட்டப்பட்டு பிற்காலத்தில் ஒரு தானம் கொடுத்த செய்தியை வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரியில் ஒரு கர்த்தூன் வச்சுருக்காங்க. அது வந்து முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1100 வருடங்களுக்கு முன்பு ஆதித்த சோழன் காலத்தில் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஏரி வெட்டப்பட்டு அதுக்கு குமிழி அமைத்து கொடுத்த செய்தியையும் அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது இப்போ தான் இந்த ஊர் இப்படி இருக்காங்க, இல்லை சும்மா கவனிக்காமல் போட்டுருந்தாங்க. ஒருத்தவங்க சோப்புக்காரர் சொல்லி காரைக்குடிக்காரர் வந்து தீர்ந்தூர் தங்கி வந்து வியாபாரம் பார்க்க வந்தவங்க இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க குடி ஓடி போயிட்டாங்கன்ட்டு. இந்த கோயிலை விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க, இந்த கோயில் நிர்வாகம் பண்ண. அது மாதிரி எதுவும் பார்த்து அம்பலக்காரர் அப்போ உள்ளவங்க இங்கேருந்து ஆளு காலி பண்ணி எல்லாம் போயிட்டாங்க.
இல்லைப்பா அப்படியே அப்படியே காய்ச்சினா அப்படியே கொத்து விட்டோம்னா அந்த இடத்துல ஃபுல் மறைக்காது. நம்ம இந்த கோயிலுடைய வலதுபுறத்தில், அதாவது வலதுபுறத்தில் உள்ள கல்வெட்டை நம்ம பார்த்துருப்போம். இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3ஆம் ராசராச சோழனுடைய கல்வெட்டு வந்து செய்தி ஒரு அற்புதமான தகவலை இங்கே வந்து குறிப்பிடுது. இதில் என்னென்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராசராச தேவருக்கு யாண்டு 30ஆவதுன்னு தொடங்குகிற இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரின் திருமடம் கற்பித்து அப்படின்னு இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த கோயிலில் ஒரு மடம் இருந்ததை, திருஞான சம்பந்தரின் பெயரில் ஒரு மடம் செயல்பட்டு இருந்ததை அதை வந்து இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திருஞான சம்பந்தரின் திருமடமும் கற்பித்துன்னு இந்த கல்வெட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வயலினுடைய பெயரையும் வாய்க்காலினுடைய பெயரையும் அதை யாருக்கு வந்து தானம் கொடுத்து அதை யார் பயன்படுத்தினாங்கன்றத முக்கிய கல்வெட்டையும் இதில் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சிமெண்ட் போட்டு பூசிட்டாங்க, அதனால் யாருன்னு தெரியல. இங்கே எங்கள் பிதாக்கள் விலை கொண்டுனா அவங்களோட பிள்ளைகள் விலை கொடுத்து வயல் வாங்கின செய்தி தான் அது. எங்கள் பிதாக்கள் விலை கொண்டுடைய மல்லன் வாய்க்காலும் மருதன் வயலில் விலை கொண்டுடைய பூத வாய்க்காலும், அதாவது மருதன் வாய்க்காலும் பூத வாய்க்காலுன்ற ஒரு வாய்க்காலை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல கடைசியாக இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா, நியத்து முதலிகளுக்கு சிவன் சேஷமாக சந்திராதித்தவரை செல்வதாக விட்டேன் அப்படின்னு 3ஆம் ராசராசனுடைய கல்வெட்டு தகவல் வந்து இதில் தெளிவுபடுத்துது. இந்த கோயில் 3ஆம் ராசராசன் சோழன் காலத்தில் அதற்கு முன்பே கட்டப்பட்டு 3ஆம் ராசராசன் சோழன் காலத்தில் இந்த தானம் கொடுத்த தகவலை இதில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த கோயில் அவ்வளோ அற்புதமான கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தருடைய மடம் இங்கே செயல்பட்டுருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த ஊரே சிறப்புற்று இருந்திருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம வந்து முழுக்க உழவாரப்பணி மேற்கொண்டு இருந்த புற்கள் எல்லாத்தையுமே வெட்டிட்டோம். பாண்டிய மன்னன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் தஞ்சையும் உறந்தையும் செந்தனல் கொளுத்தின்ற அவருடைய மெய்கீர்த்திலே வரும். அவர் எல்லா கோயில்களையும் இடித்து கழுதையை விட்டு உழுந்துட்டாருன்ற பெயர் தான் இப்போ வரையும் அவருடைய பெயரை வந்து ஒரு அதாவது பேரை கெடுத்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அவர் எல்லா கோயில்களையும் இடிக்கலை. அதுதான் உண்மை. எல்லா கோயில்களுக்கும் அவர் வந்து நிலமும் தானம் கொடுத்துருக்காரு, அந்த கோயில்களுக்கு திருப்பணிகளும் செஞ்சுருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து சோழ நாட்டில் அவர் தலை ஓங்கி இருந்திருக்காருன்னே சொல்லலாம். ஒரு சில காரணங்களால் தான் அந்த காலத்தில் போர்கள், இப்போ இருக்கிற ஆட்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல இது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அன்றைக்கும் பல முரண்கள் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து முழுமையாக கல்வெட்டு ஆதாரங்கள் எதையுமே நம்ம வந்து படிக்கலை. 100ல் 30% கல்வெட்டு தகவல்களை வச்சு தான் நம்ம வரலாறு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அந்த 30 தகவலை வச்சுட்டு இவங்க வந்து இப்படி இருந்திருப்பாங்க அப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறது வந்து ஏற்புடையது இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த கோயிலில் கிட்டத்தட்ட நிறைய கல்வெட்டுகள் இருந்தாலும் 3ஆவதாக நம்ம கல்வெட்டை வந்து படியெடுத்து பார்த்தோம். இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்வெட்டும் ராசராச தேவருடைய கல்வெட்டு தான். அதாவது 3ஆம் ராசராச சோழனுடைய கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலினுடைய பெயரை வந்து நேரடியாக குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ ராசராச தேவருக்கு யாண்டு, இதில் வந்து சிமெண்ட் போட்டு மறைச்சிட்டாங்க. நொடியூர் உடையார் ஆதிநாயகர் கோயில்னு நேரடியாகவே இந்த கோயிலினுடைய பெயரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த கல்வெட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தேத்திரபால பிள்ளையாரை பட்டமுடையார் திருவையாறுடையான் எழுந்தருள்வித்த இவர் ஒரு மா முக்காலும்
முக்காணி நிலம், அதாவது நிலம் வந்து தானம் கொடுத்த ஒரு செய்தியை வந்து நேரடியாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறுதொண்ட நாயனாருக்குன்னு ஒரு மடம் எழுப்புனதையும் இந்த இடத்துலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல சிறுதொண்டன் திருமண்டபத்து திருப்பத்துக்கு கொடுத்த நெல்லால், அதாவது சிறுதொண்டன் திருமண்டபத்துக்கு நெல் கொடுத்த தகவலையும் இந்த இடத்துல வந்து தெரிவிப்படுத்தியிருக்காங்க. இங்கே பல கல்வெட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு கல்வெட்டையும் நம்ம ஆய்வு பண்ணி அதில் உள்ள தகவலை நம்ம வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கோம். மிகவும் அற்புதமான கோயில். இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச வரை இந்த உழவர பணியை நம்ம முடிச்சிட்டோம். கல்வெட்டு தகவலையும் நம்ம வந்து வெளிப்படுத்தியிருப்போம். அதே மாதிரி இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலையும் நம்ம மீட்கும் முயற்சியிலையும் நம்ம ஈடுபட்டுருக்கோம். நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் என்ன தகவல் இருக்குன்றதையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல சுற்றி இருக்கிற புதர்களை நம்ம வெட்டிட்டோம்னே சொல்லலாம். இந்த கோயிலில் இன்னும் பல இருக்குது. என்னென்னா இந்த கோயிலில் நம்ம எப்போதுமே நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கு நம்ம போனோம்னா சுத்தம் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் வைக்கிறது வழக்கம். இந்த கோயிலில் நாங்கள் மரக்கன்றுகள் வாங்கி வைக்கலான்னு தான் நம்ம முயற்சி செஞ்சோம். ஆனால் இங்கே தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி மரக்கன்றுகள் வாங்கிட்டு வரல. சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கல்வெட்டு தகவலை மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா இது போன்ற பல இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள், பல கோயில்கள், பல வரலாற்று இடங்கள் அழிவு நிலைக்கு போயிட்டுருக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்மளால் முடிஞ்ச என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோன்றதில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். முக்கியமாக இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற தொடர்பு எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது போன்ற பல இடங்கள் நம்மளால் மீட்கப்படட்டும். என்னோடு சேர்ந்து கரம் கோர்க்கறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி. வாழ்க தமிழே.